கேட்ட கணவர் இந்த மாரியம்மனை உனக்கு அமைத்து கொடுப்பாடி. எப்பொழுதுமே வாழ்க்கையில கஷ்டப்படாத. சரி சரி, நாம் மூவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். நமக்கு முன்பதாக வரக்கூடிய இந்த உயரத்தை நான் பார்க்கவே இல்லக்கா. பார்த்தியாடி ரோஜா? அவன் ஒருவன் இல்லை என்றால் போவது அனைவருக்கு தெரியாது. ரோஜா, நீ என்று அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சென்று அழைத்து பார்த்தால் உனக்காக ஓட்டோட்டமா ஓடி சசிகலா மல்ல நான் வாங்கி தரேன் கோல நீ சேர்ந்து இப்போ ஆட்டோ வெள்ள போலாம். வெள்ளாக்கு டாக்கு பத்தினி டோல்லு மையா டோல்லு நான் டோல்லு மையா டோல்லு வெள்ளாக்கு டிமுக்கு தாரண்டி ஏமத்தம் அவன் இடுப்பு சுத்தி பைய பாரண்டி. போக போற உள்ள வெள்ளாக்கு டாக்கு பத்தினி டோல்லு மையா டோல்லு நான் டோல்லு மையா டோல்லு வெள்ளாக்கு டிமுக்கு தாரண்டி ஏமத்தம் அவன் இடுப்பு சுத்தி பைய பாரண்டி. எங்கேயாவது போய் பெரிய தடியா பார்த்து விடுடா. கும்பிடுறமா சொல்லுடா. வாயில வல்லை அதெல்லாம் ஆகிட்ட பிறகு எங்க அம்மா சொன்னாங்க பையா பையா நீ அரசாங்க வேலைக்கு போறியே, நீ ரொம்ப டீசெண்டா போனடா ராஜா. அப்ப தாண்டா உன்னை ஊர்ல இருக்கிறவங்க 4 பேரும் மெரிப்பாங்க. ஊர்ல இருக்கவங்க 4 பேர் உன்னை மதிப்பாங்கடா. 4 பேர் என்ன மெரிக்கணும். 4 பேர் உன்னை மதிக்கணும்டா. நான் எப்படிமா போத்துன்னு கேட்டேன். எங்க அம்மா சாக்கல்ல போய் தண்ணி ஊத்திக்கணும் போத்தாங்க. ஏண்டா ஒய்யாரோ சாக்கடைனா எப்படிடா இருக்கு எனக்கு தெரியாதுடா. முதல்ல 2 பானை வைப்பாங்க, ஒரு கீஞ்ச கோணி கட்டுவாங்க, ஒரு டப்பா ஒண்ணு போட்டாங்கன்னா சாக்கடை. அதுதான் சாக்கடையா? குளிக்க ரூமு கட்டுறதுக்கு வசதி இல்லம்மா. நான் வாங்கிட்டு போற சம்பளம் பாதி வெளியே பாதி கண்ட்ரைட்டு வாங்கிக்கிறேன். மிச்சம் மீதி எடுத்துக்கணும் போனா 12 மணிக்கு தான் கடை திறக்கிறாங்க. அதுக்கு முன்ன போனாக்கா 145 ரூபாய் குவார்டர், 180 ரூபாய். எங்க போய் பார்த்தாயா? ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கேனோட 200 ரூபாய் சரியா போச்சு. நீ வாங்கின்னு வர சம்பளம் பாதி வெளியே குத்துட்டு வரையே. நீ வாங்கி அந்த குத்தா தானடா பாத்ரூம் கட்ட முடியும். ஏமா வீட்டுல தண்ணி இல்லையே, எங்க போய் தண்ணி ஊத்திக்கிட்டுன்னு கேட்டேன். போய் மோட்டர் அழித்துறா பையா, பைப்புல தண்ணி வந்து ஊத்திக்கணும் வாடா. நான் குடுகுடுன்னு ஓடி போய் கிணத்துல இறங்கி பெட்டு பாலத்துல மோட்டர் பூச்சி அழிச்சுக்கு நிக்கிறம்மா. அப்ப கூட தண்ணி வரலையே. தண்ணி வரும். எங்க அம்மா தான் மோட்டர் அழித்துனா தண்ணி வரேன்னு சொன்னாங்களே. எங்க அம்மா என்ன ஒரு 2ஆம் கட்டம்னா வளர்த்துட்டாங்க. நான் ஒரு வாட்டு சூத்து தெரியாத நான் ஒரு 2ஆம் கட்டம்மா. எங்க அம்மா சொல்லுவாங்க தப்பு தவறி கூட பூசு வேலை ஆவாத வீட்டான போய் நிக்காதுரா, நான் கண்ணு போட்டுருவோம். கண்ணு வச்சு சொல்லுவாங்கடா. எம்மா கெடியாரி போடுவோம்னா சேங்கடு போடுவோம். கண்ணு வச்சு சொல்லுவாங்க. எங்க அம்மா என்ன தேடிக்கின்னு வராங்க. ஒரு வேலை என் புள்ளி காத்துக்கு இருப்பா 5 கிணத்து உள்ள சொறி பூச்சா போன பையன் ஆளை காணுமே அப்படின்னு எங்க அம்மா என்ன தேடிக்கின்னு வராங்க. தண்ணி ஊத்திக்கின்னு வாட. ஆனா கிணத்துல இறங்கி மோட்டர் அழித்துக்கு நிக்கிறியே, நீ எப்படித்தான் இந்த கழுவுட்டுல பாய்க்க போறீங்க? 4 கழுவுட்டு மாறிக்கு நிக்குது. இப்படியும் ஒரு புள்ள கிரியாடா. கிணத்துல இருந்து மேல ஏறி வாடா. ஏறி வந்து நேரா குடோன்னு உள்ள போடா. எங்கடா எந்த குடோன்னு? ஏமா நீ தவறா நினைக்காத. எங்க பம்ப் செட்டுக்கு வாசிப்படி இந்த பக்கம் பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க. பம்ப் செட்டு உள்ள போடா பையன். கிணத்துல இருந்து மேல ஏறி வந்து பம்ப் செட்டு உள்ள போலான்னு போனா இந்த குடோனு ஈட்டிக்கு நிக்கணுமா? அங்க பம்ப் செட்டுமா சொல்லு. ஏமா ஒரு குண்டு பழி போடக்கூடாதா? இந்த குடோனு உள்ளமா இல்ல ஒரு போக்கஸ் ஒண்ணு கட்டக்கூடாதா? கட்டுவாங்க போக்கஸ். இந்த குடோனு உள்ளமா எங்க அம்மாவை கேட்டா இது பீசு பூச்சி. குடோனு உள்ளக்கிற பழுப்பு
நாளைக்கு திருவண்ணாமலை வாங்கி வந்து போடலாம்டா. திருவண்ணாமலை போயிட்டு வாங்கிட்டு வந்து போடலாம். அங்கதான் ஹோட்டல்ல சேர்த்து கடைக்குதான். என்ன கடை? ஹோட்டல் கடை. அந்த கடையில இருந்து வாங்கி வந்து போடலாம்டா. நீ உள்ள போய் ஐத்து உள்ள சாட் இருக்குதாமே, அது ஐத்துல தான் தண்ணி வந்து வியமா. நான் ஓடின வேகத்துல ஓடி போய் சகப்பட்டு ஐத்தனமா தண்ணி வரலையே. பக்கத்திலே பார்த்து பச்சை பட்டு ஐத்துறாங்க. நான் ஓடி போய் பச்சை பட்டு ஐத்தன்னு அப்ப கூட தண்ணி வரலம்மா. அவன் அந்நேரத்துக்கு தான் சப்புன்னு மாத்தலாம். அதான் 3 லைனா ஆக்கு 2 லைனா ஆக்குவானா. அந்த 2 லைனா இருக்கும் போது மோட்டர் விட்டா இந்த மோட்டர் காயில போடுமா. சென்ட் உள்ளக்குத நீர்மொழி மோட்டர். நீ வந்து என் காலு மேல படுறான்னாங்க. நான் போய் எங்க அம்மா காலு மேல பட்டு வண்ணு எங்க அம்மா கோகுல் பவுடர் அடிச்சு எங்க அம்மா பூ வச்சு விட்டாங்கம்மா. இந்த தெருவே ஒடியாங்க பாரு. என்ன பார்த்த உடனே ஊட்டு உள்ள ஓடி நம்மளோட பெரிய நீ ஏதோ கட்டி தொங்கிக்கிட்டு வருது. எங்கடா நம்மளை கட்டி கொடுப்போம். என்ன எல்லாம் நாய் வீட்டு உள்ள ஓடுது. அப்படியே தெருவே ஓடி அந்த குடு குடு குடுது. மாட்டு பொங்கல் நான் பாலு கறக்க போன பாவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாலு கறக்க போனா கூட இப்படி ஆகுமா? எங்க வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணுக்குதுமா. அந்த பசுமாடு கணுக்குட்டி இல்லாத பால் கறக்குது. கன்று இல்லாம எப்படிடா பால் கறக்கும்? மாடு கணுக்குட்டி போட்டு 3ஆம் மாசமே கணுக்குட்டி செத்து போச்சு. அந்த மாடு எங்க வீட்டுல பால் கறக்குது. கமல கறக்க சொல்லுடா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரியில்லை. பால் கற வர நேரமாச்சு. போய் பால் கறந்து ஊத்துறான்னு நான் முன்ன பின்ன பால் கறக்கலமா. எப்படிதான் பால் கறக்குறாங்கன்னு பார்த்தது கூட இல்ல. நான் போய் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துட்டு மாட்டாண்ட போய் சுத்தி வரேன். முன்ன பின்ன பால் கறக்கலையே. இந்த மாட்டை நின்னுக்கு கறக்கத்தா உக்காந்து பத்துக்குன்னு எப்படிமா பாலை கறப்ப? இந்த வாயை போட்டு உறிஞ்சா அந்த பாலை யாருமா வாங்கி குடிப்பாங்க? நம்ம மகளிர் குழுவுல லோன் வாங்கணுமா மாட்டை. ஆம்பளை நம்பி யாருமா இப்ப லோன் தர? பெண்களுக்கு தாமா முதல் இடம். பெண்கள் நாட்டு கண்கள் பெண்களுக்கு தான் முதலிடம். 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவை ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. கரெக்டா கட்டினாக்கா 30,000 வாங்கி தராங்க. அப்புறம் 50,000 வாங்கி தராங்க. 50,000 கூட தராங்க. எனக்கு தரலமா, என் பொண்டாட்டிக்கு தராங்க. அவங்க 50,000 கொடுக்கறதும் போதும். கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அந்த 19 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்து ஊட்டாண்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. அன்னைக்கு ஆம்பியா பொண்டாட்டி 2 பேரும் திங்கன்னு வந்தீங்களா பணம் வாங்க. கட்டணு அறிவு இல்ல. இந்த ஜென்மத்தை அறக்கும். மாசம் வேலை தொழில் விட்டு நாங்கெல்லாம் வந்து ஊட்டாண்ட கேட்டா தான் பணத்தை கட்டுவீங்களா? வந்து கட்டிட்டு வர்றது அந்த 19 பேர் வாயில என்ன ஆளுக்கு ஒண்ணு கேக்குறாங்க. அந்த 50,000 வாங்கி நேரா தேப்பந்தல் சந்தைக்கு போனேன். என்ன தருவுக்காரு பார்த்தாரு. வா ஆட்டுக்காரு என்னப்பா மந்தூரம் வந்துக்கிறீன்னு கேட்டாரு. ஒரு மாடு ஒண்ணு ஓணும்பான்னு கேட்டேன். பாப்பா நான் வாங்கி தரேன் இட்டுக்குன்னு போனேன். அவர் 2 வேளை பாலை மடி கட்டி போன காசுல அச்சு ஓட்டி வந்துக்கிறேன். பாக்கத்துக்கு மடி பெருசாக்குதுமா. இது காலையில 5 கறக்குண்டா. இது பொய்துக்க டப்பா ரொப்புண்டா. அது எங்கம்மா டப்பா ரொப்புது? காலையில 1 லிட்டர் கறக்குது. பொய்துக்கு 500 பால் தான் கறக்குது. சொல்றீ உனக்கு வெக்கமா இல்ல? அது என் தலையில கட்டி 50,000 அவன் வாங்கிக்கணும் போட்டான். அவன் வாங்கிக்கணும் போனா கூட பரவாயில்லம்மா. ஒட்டுக்கு அனுப்பிட்டு அனுப்பிச்சு வித்துக்கிறான். என்னடா கண்ணுக்குட்டி? ஒட்டு கண்ணுக்குட்டினா உனக்கு தெரியாதுடா. தாய் செத்து போனா இளம் கண்ணுக்குட்டி தனியா தந்து விற்பாங்க. அது அறிவுள்ள வியாபாரி வாங்கிட்டு போய் மொத்தன மாட்டை வாங்கியாந்து சப்பச்சு அதை போன மாசம் தான்பா போச்சு. இது 5-6 கறக்கும்பா அப்படின்னு சொல்லி என் கையில கவரு பிடிச்சு குடுத்துட்டாங்க. அப்புறம் தான் அவன் போனா போட்டோம். நீ தான் மாடு, நீ தவறா நினைக்காதம்மா. அங்க எப்படி பாலு கண்ணனு காட்டுறேன். நான் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு போய் சுத்தி முன்ன பின்ன பாலு கறக்கு.
சுத்தி வந்து மாட்டுக்கு பின்னால போய் அடுக்கு சட்டி கீழே வச்சுட்டு தண்ணி மாடி அடிச்ச பாவம் அந்த மாடு விட்டுச்சு ஒரு உதை நான் ஒரு பக்கம் அடுக்கு சட்டி ஒரு பக்கம் மூளை கொத்துற உண்டு நடக்கிறீங்க அன்னைக்கு இறங்குது தாமா இது அன்னைக்கு இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல காலை கடனை சாயங்கால கடனை முடிக்க முடியல நான் நடு ஏரிக்கு போறதாக்குது அங்க போனா தான் யாரும் இருக்க மாட்டாங்க நான் போய் அவசரமா உட்காரலான்னு உட்காந்தா எனக்கு முன்ன இதான் உட்காந்து என்னால ஒண்ணும் முடியல பஸ்ல ஏறினா நிக்க முடியல சரியான கூட்டம் ஏறுறாங்க நான் போய் கண்டுபிடிச்சு நின்னுக்கிட்டு வர டிரைவர் நல்லா ஓட்டிக்கிட்டு வராரு வேக தடை வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறேன் பிரேக் போடுதானே செய்வாரு நான் எதிர்க்கிற ஆள் மேல போய் மூட்டம் தாக்கி எதிரில் இருக்கிற உயர பார்த்து கேக்குறேன் என்னடா கேட்டாங்க மலை மோடு மாரி எத்தானு முற்றி நீ வயிற்றுக்கு என்னடா துண்டு ஜெலுமே எடுப்பேன் தப்பு இல்ல என்ன இப்படி கேட்டாங்களே நீ இதுக்கு மேல வச்சிருக்க கூடாதுன்னு ஜெலுமுத்தனு நேரா திருவண்ணாமலை ஜிஎஸ்க்கு போயிட்டு அப்படியா போன உடனே எம்ஜிஎஸ் வார்டுல சேர்த்துட்டாங்க அந்த வார்டுல சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் ஓடியாடுறாங்க என் பெட்டு சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க நம்ம படிச்ச புஸ்தகத்துல கூட இல்லையா தினம் மலம் ஓடு மேரிக்குது இத வெட்டி எடுக்கத்தான் அர்த்தம் எடுக்கத்தான் இல்ல ஓரம் மரம் கேட்கிட்டாங்க அந்த டாக்டர் இந்த டாக்டர் கேட்கிறாரு இந்த டாக்டர் தலையை பிரிச்சுக்கிறாரு நான் படிச்ச புஸ்தகத்துல கூட இல்ல சார் இந்த பேஷண்ட வீட்டுக்கு அனுப்பு அடுத்த வாரம் மெட்ராஸ்ல இருந்து பெரிய டாக்டர் வராரு அவர் வந்த பிறகு ஆலோசனை மீட்டிங் போட்டு ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு துரத்திட்டாங்க என்னால ஒண்ணும் முடியலம்மா எங்க ஊடு எங்க தெருவுல கட்சி வெடிக்காம டீ கடைக்கு போலான்னு எழுந்து நடந்து வருவேன் எங்க தெருவுல இருக்கிற தாய் மாருங்க வாசல்ல சாணம் தெளிப்பாங்க என்ன பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சுட்டு என்ன திட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடுறேன் நல்லவனெல்லாம் நாலு வந்து வாரிக்கின்னு போகுது காலங்காத்தால அண்ணன் கூட மாதிரி ஆச்சுக்கின்னு தெருவாங்க இவனை தூக்கின்னு போறீங்க அந்த பாவி ஏமா இவன் மண்டை உடனே எங்க வச்சுக்கிறான் எல்லாரும் என்ன திட்டுறாங்கம்மா வச்சிருக்க கூடாது அப்படின்னு போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பத்துல ஏறி மாயின்னு 9 மணிக்கு ஏறி பிடிச்சேன் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஒயரை பூச்சி துவங்கின்னு அன்னைக்கு தான் சாடோம் ஆமா என்னடா கரண்ட்ல கை வச்சா கூட நம்ம உயிர் போலையே இந்த ஜென்மத்தை ஏன் வச்சிருக்கணும் அப்படின்னு வீட்டுல போய் கவுரு எடுத்துக்கணும் மரத்துல எடுத்து போய் சுருக்கு போட்டு மரத்த மரம் ஏறி கைத்துல சுருக்கு மாட்டிக்கிட்டு மரத்த மரம் இருந்து குடிச்சுட்டேன் உயிர் போச்சாடா ஏமா காலம் ஒட்டிக்கிச்சுமா முருங்கைக்கடையில போட்டிருப்பேன் அது முருங்கைக்கடைமா நீ முருங்கைக்கடையில போடாதப்பா அண்ணாக்கா ரவுத்துக்கு தும்ப தெரியா மாட்டின்னு பார்த்து தொங்குடா கமுடாட்டி பல்லு பட்ட பையா இதுக்கு மேல என்னால பொறுக்க மாட்டேன் என்ன பண்ண போற வெடிகாலம் 5 மணிக்கெல்லாம் போய் கறி போலாம் பாய் மசூதிக்கு தொழுகைக்கு போய் வருவார் தொழுகை முடிச்சுட்டு வந்த உடனே எடுத்துக்குவார் கட்சி எடுத்துக்குவார் கொண்டு போய் ஏதாவது பண்ணட்டும் நீங்க சுத்துற மாதிரி சுத்தலாம் பார்த்தோம் என்ன கூட சுத்தணும் நீங்க சுத்துற மாதிரியா சுத்தலாம்னு பார்த்தோம் என்ன கூட சுத்தணும் நீங்க என்ன சுத்துதுன்னு என்ன கேக்குறீங்க ரோஜா சத்தியா யாரோ
எவ்வளவு அழகான மலர்களோ இந்த அழகான மலர்வனத்தை பார்க்கும் பொழுது என் மனதிற்கு சந்தோஷமாக உள்ளது. அது மட்டும் கிடையாது, இந்த அழகான மலர்வனத்தில் பூத்துக்கொள்ளுங்க பூக்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் என்ன மலரிடா? கனகாமரம். என்னது கனகாமரமா? பெண்கள் விரும்பி வைக்கிற மலர் கனகாமரம். பெண்கள் அனைவரும் விரும்பக்கூடிய மலர் எதுனா கனகாமரமா? எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தா. ரோஜா இதெல்லாம் என்ன மலரடி? ரோஜா தோட்டம். ரோஜா தோட்டமா? ஆமா. என்னடி சொல்ற? மத்தங்க ஆஹா, எவ்வளவு அழகாக பூத்துக் கொள்கிறது பார்த்தாயா? அந்த மரத்தை பாவதுக்கா அதுல இருக்கிற முள்ளு நறுக்கு குச்சிடும். அது மட்டும் கிடையாது, அந்த மலர் எனக்கு மட்டும்தாங்க சொந்தம். பெரிய பறிச்சு துணியா சரிக்கா. அக்கா இது எல்லாம் கொடிமல்லி. தூரம் கொடி கொடியாக இருக்கு பார்த்தாயா? அழகாக வாசனை வீசிக் கொண்டிருக்கு அக்கா இந்த மலர் மிகவும் ஆபத்தான மலர். அருகே போற என்னடி ஆகும்? அந்த மலர்ல போய் கைய வச்சு கொடியால அப்படியே போக மாட்டேடி. அழகான மலர்